அடுத்து 500 ஏர் மாடுகளும் 500 ஏர் மாடு, நீங்களே கணக்கு போட்டுங்க. அப்புறம் 500 கழுதைகளும் என்னங்க 500 கழுதை. அப்புறம் மிருக ஜீவன்கள் மிருகங்கள் புரியுமா? மிருக ஜீவன்கள் நாய், பூனை, வாத்து, கோழி, என்ன புரியுதுங்களா? எல்லாமே நடமாடும் பிராணிகள். அடுத்து திரளான பணிவிடைக்காரன் இருந்தார்கள். அப்படியா போட்டுருக்குது? திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். திரளான பணிவிடைக்காரர். கொஞ்சம் கணக்கு போடுங்க. இப்படிப்பட்ட நிலையில் உங்களால் ஜெபிக்க முடியுமா? இப்போ என்னை பார்த்து நீங்கள் கேளுங்க. இப்போ என்னை பார்த்து கேளுங்க. இவ்வளோ பெரிய மல்டி பிஸ்னஸ். ஐயா கவனிக்கிறீங்களா? ஐயா இன்னொரு முறை படிங்க சிஸ்டர், இன்னொரு முறை படிங்களேன். 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் திரளான வேலைக்காரரும். சொல்ல புரியுது உங்களுக்கு? அதாவது அவ்வளவு